காதலுக்காக தாஜ்மஹால் கட்டி பார்த்திருப்பீங்க. அதே காதலுக்காக ஒரு மலைய உடைச்ச கதைய கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். பீகார்ல கயா அப்படின்ற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல நம்ம ஹீரோ தசரத் மாஞ்சின்றவரு வாழ்ந்து வர்றாரு. இவர் வந்து ஒரு நிலக்கரி சுரங்கத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள். இவர் வந்து லீவுல ஊருக்கு வரும்போது அவர் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறார். அவங்க மனைவியும் அவரும் ஒரு அன்பான வாழ்க்கை நல்லா போயின்னு இருக்கு. இவர் ஒரு கூலி தொழிலாளி தானே, அதனால வேலைக்கு போயிடுறாரு. வேலைக்கு போனதுனால மனைவி வந்து சரி கணவருக்கு சாப்பாடு எடுத்துன்னு போலாம் அப்படின்னு எடுத்துன்னு போறாங்க. போகும்போது ஒரு கல்லு தடிக்கி கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததுல அவங்களுக்கு பயங்கரமா அடிபடுது. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் போனோம்னா அவங்க ஊர்ல இருந்து 55 கிலோமீட்டர் போனாங்க. ஒரு மலை நடுவுல இருக்கு. அந்த மலையை சுத்தின்னு தான் போகணும். ஸ்கூலுக்கு போனோம்னாலும் ஹாஸ்பிட்டல் போனாலும் அப்படிதான் போகணும். ஆனா இவங்க மனைவிய இவரு கூட்டிட்டு போகிற வழியிலே இறந்து போயிட்டாங்க. இவர் மனசுல என் மனைவி இறந்து போறதுக்கு காரணமே இந்த மலை தான் அப்படின்னு ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது. அதனால என்ன பண்றாருன்னா இந்த மலையை நான் உடைச்சே தீருவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். முடிவு எடுத்துட்டு ஒளி சுத்தி எந்த ஒரு பெரிய டெக்னாலஜியும் இல்லை, அதை மட்டும் எடுத்துன்னு இறங்குறாரு. 22 வருஷம் அடிச்சு உடைக்கிறாரு. ஆனா ஆரம்பத்துல எல்லாரும் ஹேண்டல் பண்ணாங்க, இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு லூசு அப்படின்னு எல்லாம். உடைச்சு 360 அடி நீளத்துல ஒரு மலை பாதையை உருவாக்கிட்டார். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான உயிர் காப்பாற்றப்படும் அந்த ஒரு மனுஷனால. சொல்ல போனா கவர்மெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய வேலை அந்த ஒரு நல்ல மனுஷன் பண்ணாரு. அவரை வச்சு ஒரு படமும் எடுத்தாங்க. அதனால கடவுள் வந்து நம்மளுக்கு எதுனா பண்ணுவாருன்னு நம்ம நினைக்கிறத விட கடவுளுக்கே நம்ம எதுனா பண்ணுவோம்னு கடவுள் நினைச்சுன்னே இருக்கலாம். அதனால நம்ம முயற்சி பண்ணினே இருக்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கதான் போகுது. கொஞ்சம் தள்ளி போகலாம், ஆனா கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கை கைவிடாம எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்றதுக்கு என்னைக்குமே தயங்காதீங்க. அதுக்கு தசரத் மாஞ்சி ஒரு நல்ல ஒரு உதாரணம்.